சோளம் பெரிய சவுண்டு கேட்குதா? கேட்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கருது சுட்டாச்சுங்க. அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படியே தோவையை உரிக்காமையே வச்சுருக்கோம் மேலே. சுட்டு போயிடுங்கிறியாப்பா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோவே வந்திருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 21 நாளுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நடக்கக்கூடாதெல்லாம் நிறையா நடந்துருச்சு. அதை இப்போது வீடியோவில் சொல்ல வேண்டாம். நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். சதா மக்களை சொல்ல தேவையில்லை என்ன ரீசன்னு. அது எங்கள் வீட்டில் யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒரு இது நடந்துருச்சு. அதை கடந்து தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன், இன்றைக்கி வீடியோவில் நான் பில்லருக்கு வந்துட்டேன். வீடியோவை இன்றைக்கி எடுக்கிறாங்கிறதுலாம் இல்லை. நான் பில்லருக்கு வந்தேன்னா பின்னாடியே குச்சை ஒடிச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். சோளக்கருது நம்ம கொல்லையில் எப்படி இருக்கோம், ஒடிச்சு சுட்டு தின்னுட்டு 2 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். குச்சிலாம் அங்கே வச்சுருக்க மக்களே. குச்சி, மண்ணெண்ணெய், தீப்பெட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சோளக்கருது உடச்சி தான் இன்றைக்கி சுட்டு சாப்பிட போகிறோம். வீடியோவில் நிறைய பேர் என்னடா இவனை இவ்வளோ நடந்திருக்கேன் மறுபடியும் வீடியோ போடுறானோன்னு எதாவது நினச்சிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ சொல்லிக்கலாம். நம்ம ஊர் ஆளுங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அப்புறம் எதோ நடக்கக்கூடாது நடக்குதுன்னா அப்புறம் அதை மீறி பார்த்துக்க வேண்டியதான். சரி, அதை தாண்டி வரோம். ஸோ அதான் மக்களே, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. வீடியோவில் என்னென்னா சோளக்கருது உடச்சி சாப்பிட போகிறோம். இந்த காட்டில் யாருமே கிடையாது இப்போதைக்கு. நானும் அப்பாவும் மட்டும்தான் இருக்கோம். அப்படியே நம்ம காட்டில் இருக்கிற சோளத்தை உடச்சி சுட்டு சாப்பிட போகிறோம். நம்ம சோளம் சுட போகிற ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லுவேன். நல்லா ஒரு பசுமையாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் யாருமே இங்கே கிடையாது. நாங்கள் 2 பேர் மட்டும்தான். நைட் ஆச்சுன்னா அப்புறம் வரும் வேறு ஆள் இந்த சோளக்கருது ஒடிக்க காட்டு பண்ணி வரும். இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த இடத்துல தான் நம்ம யாருமே இல்லை. இந்த காட்டில் நானும் அப்பாவும் தான் இருக்கோம். சோளம் உடைச்சி இன்றைக்கி சுட்டு சாப்பிட போகிறோம். எப்படிப்பா உடைக்கிறியா? அட கருது பெரிய கருதுலாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. சின்ன சின்ன கருது தான் பாலாக இருக்குது. பச்சையாக இருக்கிறது தான் ஒடிப்பேன். நீ ஏன் பெரிய கருது ஒடிக்கணும்னா கேட்கக்கூடாது, திங்க முடியாது. சரி சரி, அமுக்கி பார்ப்பேன். நல்ல சோளம் இருக்கிறதா தான் ஒடிப்பேன். சொல்ல கருது இருக்கான்னு ஒன்றும் பிரித்து பாரு. இங்கே அமுக்கி பார்த்தல நல்லா இருக்கு. வீட்டுக்கும் அப்படியே பையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம். இப்போ 4 கருது மட்டும் வடை, ஒரு 10 கருது வீட்டுக்கு வந்துட்டு போவோம். ஒரு 4 கருதை ஒடிச்சு சுட்டு தின்னுட்டு பாக்கி ஒடிச்சிட்டு போனால் வீட்டில் போய் எவிச்சாலும் சுட்டாலும் பார்த்துக்கலாம். அப்போ இது போதும் நமக்கு இங்கே சுட்டுறதுக்கு. இதில் ஒரு 7 கருது இருக்குது. இந்த 7 கருதி மட்டும் சுட்டு சாப்பிட்டா போதும். வீட்டுக்கு வேணால் தனியாக ஒடிச்சிட்டு போவோம். நாளைக்கு வேணால் சுட்டாலும் கவிச்சாலும் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சோண்டு குச்சி, வேப்பங்குச்சி, அதுக்கப்புறம் தூளாக ஒடிச்சு கொண்டாடுறது தானே வரல. நான் ஒட்டிக்கிறேன். இது தீப்பெட்டி, இதில் எண்ணெய் பற்ற வைக்க. அந்தி நேரங்கிறதுனால குருவிகள் எல்லாம் சவுண்டு விடுது. தங்குற இடம். ஏன்னா இந்த ஒரு இடம் சுற்றிலும் விவசாயம். இங்கே சோளம், அங்கே சோளம், இதுவும் விவசாய நிலம் தான். ஒருத்தவங்க விவசாயம் பண்ணாமல் விட்டுருக்கனால இங்கே குருவிகள் எல்லாம் அடையிற இடமாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு. அதில் எடுத்து வேண்டியதான். திருப்புளி எடுத்துகிட்டு வந்தானப்பா. ஏன் சோளத்தை குத்தி சொல்கிறது? ஆமாம், ஏன் குத்துற? அப்படியே நெருப்புலேயே போடணும். நல்லா பிடிச்சிக்கிட்டு அது மேலே போட வேண்டியதான். திருப்புளி எடுத்து வந்தியா? எடுத்துகிட்டு வரல, எடுத்து வச்சேன், எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். தேவையில்ல, குச்சி தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குச்சியை உடச்சி வச்சுருக்கோம். அதில் அப்படியே லைட்டாக எண்ணெயை தட்டு
பற்ற வச்சோம்னா அடுப்பில் நம்ம அடுப்பு இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோளகருதை போட்டு சுட சொல்லி சாப்பிட வேண்டியதான். இதே போல் தான் சுடுறது. ஆடு மாடு ஓட்டிட்டு வந்தால் 4 பேர் ஓட்டி வரோமா, 2 பேர் ஆட்டு மாட்டை வைக்க வேண்டியதான், 2 பேர் சோளகருதை ஓடிச்சிட்டு வந்து சுட்டு தின்னுட்டு வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகுது. அடுப்பு பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் குச்சி தான் காயால் ஈலிங்க ஈரமாக இருக்குது. சோளம் பெரிய சவுண்டு கேட்குதா? கேட்குது. இந்த 2 கருதும் வந்து திங்கிற அளவுக்கு சுட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கருது சுட்டாச்சுங்க. அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது 2ஐயும் சாப்பிட வேண்டியதான். இருக்கட்டும். அடுத்த 2 அப்பா சுட்டுட்ருக்காங்க. அதுவும் சுட்டு முடித்த பிறகு சாப்பிடும். இன்னும் கூட அப்படியே ஒரு 2 கருதை போட்டுக்கலான்னு எனக்கு கொண்டு வந்த ஒரு 4 கருது அப்பா சுட்டுட்டாங்க. அடுத்து ஒரு 2 கருது வரேன். அது வந்து உரிக்கப்படாது. உரிக்காமே சொல்லணும். உரிக்காமையே இந்த கருதை வந்து மேலே இருக்கிற தோவையை உரிக்காமையே அப்படியே வச்சு சுட போகிறேங்கிறாரு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அது நல்லா வேவிச்ச சொல்ல மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து ஒரு 3 கருது சுட்டுருக்காங்க அப்பா. 4 ஆளுக்கு 2 ஆச்சு இந்த வருஷம். ஆமாம் 4. அங்கே ஒரு 4 இருக்குது. அது கூட ஒரு 2 வந்து உரிக்காமையே சொல்கிறோம் அப்படிங்கிறாரு பாப்பா. உரிக்காமனா சுத்தமாக உரிக்காமல இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெறிச்சுக்கிறது மாதிரி இருக்கும். எப்போ ஆவி பறக்குது. அப்படியே தோவையை உரிக்காமையே வச்சுருக்கோம் மேலே. சுட்டு போயிடுங்கிறியாப்பா? நல்லா இருக்கும். வெறிச்சுக்கிறது மாதிரி வெறிச்ச சோளம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வாசமாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் சாயந்தரம் 4 4:30 ஆனாலே இருட்ட ஆரம்பிச்சிடுது. அதாவது இருட்டுறதுன்னா இப்படி மேக கற்கெல்லாம் வந்துடுது. ஒரு 5:30க்கெலாம் இருட்டிடுது ஃபுல்லாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்காலும் சுட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 2 கருது தான் அப்படியே இருக்குது. சுட்டு முடித்தோடனே சாப்பிட்லாம். எரியில எப்பா சுடுதுடா. எடு 1 மொத்தம் 4 இது மட்டை உரிக்காமல் போட்டது. 2 3 அடுத்தது வந்து 4. அப்பா பிள்ளைகிட்டே பிடிச்சி போகுது. ஆமாம் இருக்கிற ஈரத்தில் பிடிச்சிக்குது. ஒடித்த கருது சோள கருது அனைத்தையும் சுட்டாச்சு. திரும்ப திங்கிற வேலை தான். தின்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் வெளிச்சத்தில். நல்லா வெந்திருக்கா? சோளம் வந்து பார்த்திங்கன்னா மட்டை இல்லாமல் போட்டு சுட்டது வந்து நல்லா கருன்னு அழகாக வெந்திருக்கு. மட்டையோடு போட்டோம்ல ஒரு 4 கருது, அதெல்லாம் வந்து இந்த இது சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கும். சோளம் வெவிச்ச மாதிரி டேஸ்ட் இருக்குது. அந்த கருதை சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க, ஆளுக்கு ஒரு நாள் சாப்பிட்றலாம். சோளம் சுட்டு திங்காதே அது ஒரு தண்ணி டேஸ்ட் தான். அதுவும் இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் 1-2 சோள கருது தான் நம்ம வீட்டில் இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து மசாலா தடவி, அதாவது மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், எண்ணெய்லாம் போட்டு தடவி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
மசாலா போட்டு வெடிச்ச மாதிரி சுண்டல் மாதிரி வரும். நத்தை ஒட்டிகிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது? பல்லு இல்லை, கடவா பல்லு. அதான் லேட் ஆகுது. நமக்கு கடவா பல்லு இல்லை, இல்லைன்னா இந்த கருதெல்லாம் நேரம் விட்டுட்டு இருக்கான், நேரம் வேலை முடிஞ்சிருக்கான். இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் ரெட்டி தின்னாலும் நான் ரெட்டியோடையும் பச்சை கருதும் திங்கலாம், இன்னும் ரொம்ப பால் கருதும்பாங்க, அப்போ உள்ள திங்கலாம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சுட்டகத்தில் ஒன்று தின்னாச்சு. இந்த வெவிச்சது மாதிரி மட்டையோட சுட்டதை தின்னு பார்ப்போம். இது மாதிரி சுட்டு திங்கணும்னா இது மாதிரி மட்டையோடே வச்சு சுடலாம். கொஞ்சம் லேட் ஆகும். புத்தனை மூக்குள்ள போகணும். நமக்கு வந்து மகளே அவ்வளோதான் சாப்பிட முடியும். இதுக்கு மேலே சாப்பிட்ணும்னா தண்ணி இல்லை, வீட்டில் போய் தான் சாப்பிட்ணும். எல்லாம் வீட்டுக்கு போய் வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி வரப்போ ஒரு வாட்டியில் தண்ணி கொண்டு நினப்பில்ல, வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துருவோம். அப்படியே பாப்பா அம்மாவுக்கு எல்லாத்தையும் வீட்டில் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு. சோளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு. சொல்லப்போனால் என்னோடய ஆசை தான் சோளம் சுட்டு திங்கணுன்னு. அதேமாரி அப்பாவை ஒத்தளித்ததுனால சோளத்தை கொல்லையிலேயே வந்து சுட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்ட கையோடையே அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பிள்ளை இறங்கிட்டார் களத்தில், பிள்ளை அறுத்துக்கிட்டு இருக்காரு. இதை அறுத்து முடித்த உடனே தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சோளம் தண்ணி டேஸ்ட்டு தான். சரிங்க மக்களே, இப்போ அப்பாவுக்கு ஹெல்ப்புக்கு போகணும், இல்லைன்னா வைய ஆரம்பிச்சிடுவார். பிள்ளைலாம் அள்ளி ஒன்றா சேர்க்கணும். அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரையும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.